இதற்கு தெய்வீக சபை. இந்த தெய்வீக சபையானது எதுக்கு பெருமலையை சேர்த்து 4ஆம் பதி 5ஆம் பதி சொர்க்கம் போய் சேரும் பொழுது தெய்வ பதவி செய்யும் பொழுது சாமி இந்த ஐயா ஆகிய பெருமலையா செத்து திருமதி சொர்க்கமணிய அவருடைய பேர்களுக்கு இன்று ஓரிரு நாடகத்தை வைத்திருக்காங்க. நாடகம் வைத்த நல்ல உள்ளங்குடி குடும்பமும் நாடகம் பார்த்து வந்த சுற்றுவட்டார பொதுமக்களுடைய குடும்பமும் அண்ணாராகிய கோவிந்தசாமி அண்ணாருடைய குடும்பமும் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் செல்வண்ணாருடைய குடும்பமும் இந்த ஊர் பொதுமக்களுடைய குடும்பமும் வாணியடி வாணிய வாணியடி என்று உள்ளூர் வாணியபடி வேண்டிக் கொள்கிறேன். நாடகம் என்ன? என்ன நாடகம்? ஹரிச்சந்திர வயாத நாடகம். சக்தி ஹரிச்சந்திர வயாத கண்டம் சந்திரமதியம்மன் வேலை பாகம். சரி, இந்நாடகத்தில் நான் யார், நீங்க யாரு, இருந்தால் என்ன நடக்கும், உன்னால என்ன நடக்க போகுது ஒவ்வொன்றா சொல்கிறேன். சாமி. எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு வந்தோடனே எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் வந்தாலும் இப்பொழுது கேட்கப்படாது. கேட்டே ஆகணும். கேட்டே ஆகும். நானு ஷார்ட் எடுத்து ஒண்ணு கொடுத்தாது நான் கேட்பேன். நானு சாமி, நான் தயவு செய்து ஒண்ணு கேட்கறேன். ஆமா, எங்க சாமி உங்க வாயு மெட்ராஸ்ல இருக்கிற ஆறு ரோட்டெல்லாம் கெட்டா இருக்குது. கறிக்கும் போதெல்லாம் மெண்டு விட்டியா வாயெல்லாம் விலைக்குட்டியா? எப்படி சாம்பல்ல விளக்குவே இல்ல சோப்புல விளக்குவேன்? சுவாமி, பிரம்மாவுடைய அருளால் பிறந்து வருகிறார். என் பெயர் வசிஷ்ட மாமுனிவர். ஓ, வசிஷ்ட மாமுனிவர். வசிஷ்ட முனிவர். சரி, அப்படியா இருந்தாலும் வசிஷ்ட முனிவர் இருந்தாலும் உங்க பெற்ற தாய் தந்தை என்ன முனிவர்? வசிஷ்ட முனிவர். என்னது? வசிஷ்ட மாமுனிவர். வசிஷ்ட மாமுனிவர். வசிஷ்ட மாமுனிவர். நண்பா, நான் ஆணைய காலகத்திலே சின்ன ஒரு பரணசாலை அமைத்து பண்டகசாலை பரணசாலை அமைத்து இந்த வசிஷ்ட மாமுனிவர் வாழ்ந்து கொண்டிருந்து அதனால் என் இடத்திலே பசு காமதேனு பசு. காமதேன் பசு சரி என்னிடத்தில் இருந்தது. சரி, ஒரு நாள் ஒரு தினம் அந்த விஸ்வாமித்திரன் ஆகப்பட்டவன் கௌசரன் 1000 பேருக்கு கண்ணதான ஒரு சேனையெல்லாம் அழைத்து வாழ நான் தானது எடுக்கிறேன் என்று சொல்ல வயிறாறு சாப்பிட்டா கண்ணால தோக்கும். உண்மைதான். நாங்கெல்லாம் நித்திரை ஆகும் போது பசுவை திருடிட்டு போன அந்த திருட்டு பையன் மாடு திருடி பையன். மாடு யாரு? கௌசிக மாமுனிவர். விஸ்வாமித்திரர். எங்கடி அங்க போற?
அதனால் எனக்கு அவனுக்கு பிடிக்காது. ஆமா. ஆனால் இன்று என்ன காரணம் தெரியல. என்ன காரணம்? தேவேந்திர மன்னன் என்னை அழைப்பு கொடுத்திருக்கிறார். சரி. பொன்னுலகம் போக வேண்டும். ஆ. மறுபடியும் போலாம். ஆகட்டும்.